வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். ஸோ இந்த வீடியோவில் ரீசனிங் டாப்பிக்கில் வெண்டார் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் டிசிஎஸ்க்கும் அடுத்ததாக எடிகுட்டிக்கும் என்ன டிஃபரன்ஸ், வெண்டார் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் என்னென்ன டாபிக்ஸ் புதுசாக இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க, ஸோ நீங்கள் இப்போ என்னென்ன டாபிக்ஸ் எல்லாம் படிக்கணும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். நீங்கள் 2026 எஸ்எஸ்சியில் எந்த எக்ஸாமுக்கு படித்தாலும், நீங்கள் சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ், கான்ஸ்டபிள் ஜிடி இந்த மாதிரி எந்த எக்ஸாமுக்கு படித்தாலுமே இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, இதில் எம்டிஎஸ் கான்ஸ்டபிள் ஜிடியில் கூட அந்த அளவுக்கு புது டாபிக்ஸ் இன்க்ளூட் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனால் சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், சிஏபிஎஃப் சப் இன்ஸ்பெக்டர் இந்த 3 எக்ஸாம்லையுமே வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நிறையா டிஃபரன்ஸ் இருக்குது. ஓகே, வெண்டார் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம். ஸோ டிசிஎஸுக்கும் எடிகுட்டிக்கும் உள்ள கம்பாரிசன் தான் இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னால் என்னென்ன டாபிக்ஸ் கேட்டிருந்தாங்க, இப்போ என்னென்ன டாபிக்லாம் கேட்குறாங்க, எக்ஸ்ட்ராவாக என்னெல்லாம் இருக்குது, ஸோ நீங்கள் 2026 என்னென்ன டாபிக்ஸ் எல்லாம் படிக்கணும் அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். இந்த அனாலிசிஸ் வந்து சிஜிஎல் கொஷின், இப்போ 2025 சிஜிஎல் டயர் 1 கொஷின் எல்லாத்தையுமே நான் வந்து அனலைஸ் பண்ணிட்டு தான் கொடுத்துருக்கேன். ஓகே, நிறையா கொஷின்ஸ் இருந்துச்சு, அதில் எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணிவிட்டு இந்தந்த டாப்பிக்லாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் நான் வந்து சொல்ல போகிறேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். டிசிஎஸ் விசஸ் எடிகுட்டி அப்படின்னு சொல்லி நான் ஒரு பிளேலிஸ்ட்டை கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த பிளேலிஸ்ட்டில் ஆல்ரெடி நம்ம இதுக்கு முன்னால் கொடுத்துருந்த இதே மாதிரி ஜிகே டாப்பிக்கு கொடுத்துருந்த அந்த கம்பேரிசன் வீடியோ இருக்குது. ஓகே, இந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா பார்த்துக்கோங்க. ஓகே, இதே மாதிரி நம்ம மேத்ஸுக்கும் இங்கிலீஷுக்கும் கூடிய சீக்கிரம் வீடியோஸ் அப்லோட் பண்ணுவோம். ஓகே, இப்போ ரீசனிங் டாபிக் இருக்கிறதே ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் ரீசனிங் அட்டன் பண்ணதை வச்சே நீங்கள் செலெக்ஷன் ஆவீங்களா ஆக மாட்டீங்களா அப்படிங்கிறத சொல்ல முடியும். உங்களுக்கே அது தெரிஞ்சிடும். நீங்கள் நல்லா படிக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரீசனிங்கில் 25 கொஷின் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த 25ல் நீங்கள் எவ்வளோ அட்டன் பண்ணுறீங்க அப்படிங்கிறத வச்சு நீங்களே சொல்லிடலாம், நான் இந்த டைம் செலெக்ஷன் ஆகுவேன், இல்லைனா செலெக்ஷன் ஆக மாட்டேன், கட் ஆஃப் கிளியர் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடலாம். ஓகே, ஏன்னா இது வந்து ஹை ஸ்கோரிங் டாபிக். நீங்கள் வந்து ரீசனிங்கில் ஃபுல் மார்க் எடுக்கலாம். எவ்வளோ டஃப்பாக கேட்டாலுமே அட்லீஸ்ட் 24, 23 அந்த அளவுக்காவது வந்து உங்களால் வந்து அட்டன் பண்ண முடியும். ஓகே, ஸோ அதை வச்சு உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து பூஸ்ட் ஆகும். எந்த யூடியூபரை கேட்டாலும், நீங்கள் எந்த ஒரு டீச்சரை கேட்டாலுமே ஃபஸ்ட்டு ரீசனிங் அட்டன் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த 25 கொஷினில் ஒரு 24, 25 கரெக்டாக போட்டுருவீங்க, ஃபுல்லாக அட்டன் பண்ணிடுவீங்க, ஒரு கம்மியான டைமில் அட்டன் பண்ணுவீங்க. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து பூஸ்டப் ஆகும். அடுத்தடுத்த கொஷின்ஸ் அட்டன் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் நம்பிக்கையோடு வந்து அட்டன் பண்ணுவீங்க. ஆனால் இதில் சொதப்பிட்டீங்க, இதில் 25க்கு 10, 15 தான் அட்டன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலே அங்கேயே உங்களோட கான்ஃபிடன்ஸ் கம்ப்ளீட்டாக வந்து கொலாப்ஸ் ஆயிரும். ஓகே, நம்மளால் செலெக்ஷன் ஆக முடியாது அப்படிங்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு நீங்கள் வந்துடுவீங்க. அதனால் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். ஓகே, ஸோ எல்லாருமே வந்து ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுத்து கம்ப்ளீட் பண்ணக்கூடிய டாப்பிக்கும் இதுதான். இப்போ எஸ்எஸ்சி ஜிடிக்கெலாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 6 நாளில் மொத்த டாப்பிக்குமே வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி தான் நான் கிராஷ் கோர்ஸில் கொடுத்துருந்தேன். அதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அந்த 6 நாள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டெல்லி போலீஸ் எக்ஸாம் எழுதினவங்க நிறைய பேர் வந்து 24, 25 அப்படிங்கிற மாதிரி அட்டன் பண்ணியிருக்காங்க. ஃபுல் மார்க் நிறைய பேர் எடுத்திருக்காங்க. ஓகே, ஸோ அந்த அளவுக்கு இது வந்து ஈஸியாக சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ணக்கூடிய ஒரு டாபிக். ஓகே, ஸோ கம்மியான டைமில் வந்து உங்களால் இதை கம்ப்ளீட் பண்ண முடியும். அதனால் ரீசனிங்கில் நீங்கள் வந்து கோட்டை விட்டுறக்கூடாது. ஃபஸ்ட்டு ரீசனிங்கை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரென்தன் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் மேத்ஸு, ஜிகே, இங்கிலீஷ்குள்ளெல்லாம் நீங்கள் வந்து போகணும். ஓகே, ஸோ இப்போ இதுக்கு முன்னால் டிசிஎஸ் இருந்தப்போ என்னென்ன டாபிக்ஸ் கேட்டிருந்தாங்க அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்கேன். இதில் இந்த ஹைலைட் பண்ணியிருக்கேன்ல எல்லோ கலரில், இதெல்லாம் என்ன அப்படின்னா ஃபிகர் பேஸ்டு கொஷின்ஸ். ஓகே, ஃபிகர் வச்சு கேட்கக்கூடிய கொஷின், ஒரு டயக்ராம் இல்லைனா ஏதாச்சும் ஒரு பிக்சர் கொடுத்து கேட்கக்கூடிய கொஷின். அந்த மாதிரி கொஷின்லாம் இப்போ இந்த எடிகுட்டி வந்ததுக்கப்புறம் நியூ பேட்டர்னில் கேட்கவே இல்லை. சிஜிஎல்ல ஒரு கொஷின் கூட அந்த மாதிரி ஃபிகர் வச்சு வரவே இல்லை. ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். கேலண்டர் ஏன் இந்த மாதிரி ஹைலைட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா கேலண்டர் கொஷினுமே ரொம்ப ரேராக 1, 2 தான் அங்கங்கே கேட்டிருந்தாங்க. சிம்பிளான கொஷின் 1, 2 தான் கேட்டிருந்தாங்க. ஓகே, அதனால அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். மற்ற டாபிக் எல்லாமே வந்து ஆல்ரெடி இதுக்கு முன்னாலேயும் கேட்டது தான், டிசிஎஸ் இருந்தப்பவும் கேட்டது தான், இப்போவும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ அந்த மற்ற டாபிக் மட்டும்தான் கேட்டிருக்காங்களா, நியூ டாபிக் எதுவும் இன்க்ளூட் பண்ணலையான்னு கேட்டிங்க அப்படின்னா இதுதான் நியூ பேட்டர்னில் கேட்குற டாபிக்ஸ். ஓகே, ஸோ இப்போ இதில் நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன்ல எல்லோ கலரில், இந்த டாபிக்ஸ்லாம் நியூ டாபிக்ஸ். டிசிஎஸ் இருந்தப்போ கேட்காம இப்போ எடிகுட்டி வந்ததுக்கப்புறம் கேட்கக்கூடிய நியூ டாபிக்ஸ். ஓகே, ஸோ இப்போதைக்கு நான் அந்த சிஜிஎல் கொஷின் பேப்பர் அனலைஸ் பண்ணதில் இந்த டாபிக் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டானது. இதில் இருந்தால் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ அனலாகி, கிளாசிஃபிகேஷன், கோடிங், டிகோடிங், மிஸ்ஸிங் நம்பர்ஸ், அரித்மெட்டிக் கொஷின்ஸ் இதுக்கு முன்னாலேயும் கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போவும் கேட்டிருக்காங்க. அரித்மெட்டிக் கொஷின்னா மேத்ஸ் கொஷின் தான். ரீசனிங்குள்ளேயே மேத்ஸ் கொஷினும் ரெகுலராக எப்போவுமே இதுக்கு முன்னாலேயும் கேட்பாங்க, இப்போவும் கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஓகே, ரேஷியோ கொஷின், ஆவரேஜ் கொஷின், ஈவன் ப்ராபபிலிட்டி கொஷின் கூட கேட்டிருக்காங்க. அடுத்த பிளட் ரிலேஷன், கேலண்டர் இப்போ வந்து கொஞ்சம் கம்மியாக கேட்டிருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன். அப்பப்போ தான் கேட்டிருக்காங்க, ரெகுலராக கேட்கல. பட் இருந்தாலும் நீங்கள் படிச்சுக்கணும். ஓகே, லெட்டர் சீரீஸ், சிலாகிசமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு சில ஷிஃப்ட்டில் கேட்காம கடைசியில் கேட்டிருந்தாங்க. அதனால் கண்டிப்பாக இந்த வருஷம் நீங்கள் எந்த எக்ஸாம் எழுதினாலும் கேட்பாங்க.
ரேங்கிங் கண்டிப்பாக வரும். டைரக்ஷன் அண்ட் டிஸ்டன்ஸும் கேட்டிருந்தாங்க. ஓகே, ரெகுலராக எல்லா ஷிஃப்ட்லையும் எல்லா டாப்பிக்கும் வந்துருச்சான்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி கிடையாது. ஒரு சில டாபிக் மட்டும்தான் ரெகுலராக வந்திருக்கு. அனலாகி வந்திருக்கு, கிளாசிஃபிகேஷன், அதாவது ஆட் ஒன் அவுட், கோடிங் டீகோடிங், மிஸ்ஸிங் நம்பர், இந்த மாதிரி ஒரு சில டாபிக் வந்து லெட்டர் சீரிஸ், இந்த மாதிரி ஒரு சில டாபிக் வந்து எல்லா ஷிஃப்ட்லையும் கேட்டிருக்காங்க. ஒரு சில டாபிக் ஒரு சில ஷிஃப்ட்டில் கேட்கவே இல்லை, இன்னொரு ஷிஃப்ட்டில் கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறனால நீங்கள் வந்து இதில் கேட்கல அதில் கேட்கலன்னு சொல்லி ஒரு ஷிஃப்ட்டை வச்சு டிசைட் பண்ண முடியாது. எல்லாத்தையும் ஓவராலாக எடுத்து பார்த்தீங்கன்னா தான் தெரியும். ஓகே, அடுத்து மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன், சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், இதெல்லாமே வந்து இப்போ புதுசாக கேட்டது. இன்இக்வாலிட்டி இதுக்கு முன்னாலேயே சிலபஸில் இருந்தது தான், ஆனால் மெயின்ஸில் தான் கேட்பாங்க. டயர் 2ல் தான் வந்து இதுக்கு மேலே கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ உங்களுக்கு டயர் 1லேயுமே அதிகமாக ரெகுலராக கேட்குறாங்க. ஓகே, டயர் 1ல இதுக்கு முன்னால் வந்துக்கிட்டு தான் இருந்துச்சு, பட் அந்த அளவுக்கு வராது. பட் இப்போ வந்து ரெகுலராக கேட்குறாங்க. லெட்டர் ரீஅரேஞ்ச்மெண்ட், இந்த டாபிக்லாம் என்னன்னு தெரியல அப்படின்னா நான் எல்லாத்துக்கும் ஒரு கொஸ்டின் வந்து உங்களுக்கு வச்சிருக்கேன். ஓகே, இந்த வீடியோவில் பின்னால் காட்டுறேன். அடுத்து அட்ரஸ் மேட்சிங், ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன், ஸ்டேட்மெண்ட் அண்ட் அசம்ஷன், கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன், அசர்ஷன் அண்ட் ரீசன். ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா காஸ் அண்ட் எஃபெக்ட், இது எல்லாமே ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின்ஸ் அண்ட் டிசிஷன் மேக்கிங் வரைக்கும். ஓகே, இந்த 21, 23, அடுத்து இந்த 17, 18, 19, 20 இந்த டாபிக் எல்லாமே ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின், லென்த்தாக இருக்கும். ஓகே, ஒரு ரெண்டு மூணு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு அசம்ஷன் இல்லைனா கன்க்ளூஷன் ஒரு 2 கொடுத்துருப்பாங்க. அதை ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆன்சர் பண்ணுறதுக்குள்ள உங்களுக்கு டைம் அதிகமாக எடுக்கும். இதெல்லாமே டைம் டேக்கிங் கொஸ்டின்ஸ். ஓகே, டைம் டேக்கிங் டாபிக்ஸ். அடுத்து வேர்டு ஃபார்மேஷனும் கேட்டிருக்காங்க. ஓகே, வேர்டு ஃபார்மேஷன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கொஸ்டின் காட்டுறப்போ உங்களுக்கு புரியும். ஸோ இதில் வந்து மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபிகர் வச்சு ஒரு கொஸ்டின் கூட இல்லை, ஒரு பிக்சர் வச்சு ஒரு கொஸ்டின் கூட இல்லை. ஃபிகர் வச்சு ஏன் கேட்கல அப்படின்னா ஃபிகர் வச்சு கேட்கக்கூடிய கொஸ்டின்லாம் உங்களுக்கு 5 செகண்ட் 10 செகண்ட் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஃபிகர் சீரீஸ், எம்படட் ஃபிகர், அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா வென் டயக்ராம், இதெல்லாமே வந்து டக்கு டக்குன்னு பார்த்த உடனே ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இதில் எந்த டாப்பிக்குமே பார்த்த உடனே ஆன்சர் பண்ணுற மாதிரி டாபிக் கிடையவே கிடையாது. எல்லாத்துக்குமே நீங்கள் குறைஞ்சது 15லேருந்து 30 செகண்ட் கொடுக்கணும். நிறையா டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 நிமிஷத்துக்கு மேலே கூட எடுக்கும். ஸோ டைமை நிறைய பேர் மேனேஜ் பண்ண முடியலை. இந்த டாப்பிக்லாம் படிச்சுட்டு போயிருந்தாலுமே, இந்த டாபிக் பற்றி நாலேஜ் இருந்தாலுமே நிறைய பேரால் வந்து இதில் டைம் மேனேஜ் பண்ண முடியல. ரீசனிங்கே நீங்கள் அரை மணி நேரம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அப்புறம் மேத்ஸு, ஜிகே, இங்கிலீஷ்லாம் எங்கே போய் அட்டன் பண்ணுறது? ஸோ அப்படி இருக்கிறப்போ இதில் மெயினாக நிறைய பேர் வந்து ஸ்ட்ரகிள் ஆனதுக்கு காரணம், கட் ஆஃப் இந்த வருஷம் கம்மியானதுக்கு காரணம் இதுதான். ஃபிகர் பேஸ்ட் கொஷின்ஸ் அவங்க கேட்கவே இல்லை, டைம் டேக்கிங் கொஷின்ஸ் தான் நிறையா கேட்டிருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கிறனால நிறைய பேர் வந்து இதில் ஸ்ட்ரகிள் ஆனாங்க. ஓகே, மார்க்கும் அவங்களால எடுக்க முடியலை, டைமே மேனேஜ் பண்ண முடியலை. ஓகே, ஸோ நியூ பேட்டர்னில் இன்னும் ஆல்ரெடி கேட்டுக்கிட்டு இருந்த அந்த கோடிங் டீகோடிங் அனலாகி டாப்பிக்லேயே கொஞ்சம் புதுவிதமாக கேட்டிருந்தாங்க. ஓகே, அதுவும் நான் காட்டுறேன் எப்படி கேட்டிருந்தாங்க அப்படிங்கிறதையும் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, ஸோ இதை நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும். ஸோ நம்ம ஆல்ரெடி கோடிங் டீகோடிங் படிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி கிடையாது, அதில் இப்போ வேறு மாதிரியும் கேட்குறாங்க. ஓகே, ஸோ மெயின் டிஃபரன்ஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபிகர் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் கேட்கல, டைம் டேக்கிங் கொஸ்டின்ஸ் அதிகமாக கேட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், எல்லா டாப்பிக்கையும் படிக்கணும், படித்ததோடு விட்டுறக்கூடாது, ப்ராக்டிஸ் ரெகுலராக பண்ணிக்கிட்டே இருக்கணும், மார்க் டெஸ்ட் போட்டுக்கிட்டே இருக்கணும். டெய்லி ஒரு செக்ஷனல் டெஸ்ட்டாவது நீங்கள் போட்டுருங்க. செக்ஷனல் டெஸ்ட் போடுறதுக்கு நீங்கள் சிஜிஎல் கொஸ்டின் பேப்பரே யூஸ் பண்ணிக்கலாம். கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு நிறைய இடத்துல கிடைக்காது, பட் டெலகிராமில் ஸ்டூடெண்ட்ஸே வந்து ஷேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஓகே, அவங்க வந்து அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாலும் அதில் என்ன லாஜிக் இருக்குது அப்படின்ட்டு தெரியலை. ஓகே, ஸோ அதனால் உங்களுக்கு கிடைக்கும், நீங்கள் டெலகிராமில் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு கொஷின் பேப்பர் கிடைக்கும். அதையே நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஷிஃப்ட்டில் இருக்கக்கூடிய கொஷின் அப்படி மாதிரி நீங்களே டைமர் வச்சு சால்வ் பண்ணி பாருங்கள். ஏன்னா இதை வந்து ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறனால இது டெஸ்ட் புக் அந்த மாதிரி மற்ற வெப்சைட்லலாம் அவங்க டெஸ்ட்டாக கொடுப்பாங்களா அப்படிங்கிறதுமே டவுட்டு தான், கொடுத்து அவங்க மாட்டிக்குவாங்க. அப்படின்னால அந்த மாதிரி பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஸோ அதனால் நீங்கள் அந்த பேப்பரை மட்டும் வச்சுக்கிட்டு பிடிஎஃபாக வச்சுக்கிட்டு நீங்களே சால்வ் பண்ணி பாருங்கள், டைமர் வச்சு சால்வ் பண்ணி பாருங்கள். முடிஞ்ச அளவு இதில் டைம் மேனேஜ் பண்ணணும். இப்போ இந்த புது டாப்பிக்லாம் சொன்னேன்ல, இதெல்லாம் ஒன்றும் பெரிய பெரிய டாப்பிக்லாம் இல்லை. இதில் ஆல்மோஸ்ட் எல்லா டாப்பிக்குமே ஒரு வீடியோ தான், 1/2 hour கூட ஆகாது இந்த ஒவ்வொரு டாப்பிக்கை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. ஓகே, நம்ம எல்லாத்துக்குமே வீடியோ கொடுத்துருக்கோம், இதில் எல்லாமே நம்ம கோர்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஓகே, ஸோ அப்படி இருக்கிறப்போ இது கஷ்டம் நிறையா இருக்குது, புதுசாக நிறையா கேட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்க வேண்டாம். டைம் எடுக்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்குதே தவிர அதுக்காக கஷ்டமான கொஸ்டின் கிடையாது. நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது கொஞ்சம் டைம் எடுக்கும், அவ்வளோதான். அட்டனே பண்ண முடியாது, நம்மளுக்கு புரியவே செய்யாது அப்படிங்கிற மாதிரி எந்த டாப்பிக்குமே இல்லை ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும். ஓகே, ஸோ அதை ஃபஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போ நான் எக்ஸ்ட்ரா சொன்ன எல்லா டாப்பிக்குமே நீங்கள் ஒரு நாளில் கூட கம்ப்ளீட் பண்ணலாம். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ 2026 நீங்கள் ஒரு எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கு படிக்கிறீங்க அப்படின்னா இந்த டாபிக் எல்லாமே படிச்சுக்கோங்க. இதில் நான் வந்து டிசிஎஸ்ல இருந்த எல்லா டாப்பிக்கையும் கொடுத்துருக்கேன், இப்போ நியூ வெண்டார் வந்ததுக்கப்புறம் இருக்கக்கூடிய எல்லா டாப்பிக்கையும் கொடுத்துருக்கேன். மொத்தமாக எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஒரு 36 டாபிக் வருது. அவ்வளோவா அப்படிங்கிற மாதிரி நினைக்காதீங்க. இந்த 36 டாப்பிக்குமே நீங்கள் நினச்சா 10 நாளில் கூட உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியும், இதுக்கு மட்டும் டைம் கொடுத்து பண்ணீங்க அப்படின்னு. ஏன்னா நான் சொன்ன மாதிரி நிறைய டாபிக் ஒரு வீடியோ தான் இருக்கும். ஓகே,
ஸோ இப்போ ஏன் நான் மறுபடியும் உங்களுக்கு இந்த ஃபிகர் பேஸ்டு கொஷின்ஸையும் படிக்க சொல்கிறேன், இந்த ஃபிகர் கம்ப்ளீஷன், எம்படர் ஃபிகர், வென் டயக்ராம்லாம் ஏன் படிக்க சொல்கிறேன் அப்படின்னா, கேட்கவே மாட்டாங்கன்னு எந்த கேரண்டியும் கிடையாது. நீங்கள் அதை பற்றி தெரியாமலே போயிட்டு கேட்டுட்டாங்க அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. இதை படிக்கிறனால உங்களுக்கு ஒன்றும் குறைஞ்சு போகிறது கிடையாது. நீங்கள் கண்டிப்பாக ரயில்வே எக்ஸாம் எழுதுவீங்க, அதில் இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க. வேறு சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுவீங்க, அதுலேயுமே இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க. அதனால் இதில் ஒரு வீடியோ எக்ஸ்ட்ரா பார்க்குறனால ஒன்றும் தப்பு இல்லை. பார்க்காம போயிட்டு நீங்கள் வந்து அங்கே மாட்டிக்கக்கூடாது, என்னன்னே தெரியாமல் விட்டுட்டு வந்துடக்கூடாது. சிம்பிளான டாபிக்ஸ் தான். ஓகே, ஸோ உங்களுக்கு இந்த எல்லா டாப்பிக்குமே நீங்கள் வந்து பார்க்கணும். ஓகே, அனலாகி, கிளாசிஃபிகேஷன், கோடிங், டீகோடிங். இந்த கிளாசிஃபிகேஷன், கோடிங், டீகோடிங், அனலாகி இந்த மூணுலேயுமே வந்து புது விதமாக கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஓகே, மிஸ்ஸிங் நம்பர், அரித்மெட்டிக் கொஷின்ஸும் கேட்குறாங்க. அதுக்கு நீங்கள் மேத்ஸ் படிக்கணும். இதுக்குன்னு தனியாலாம் எதுவும் நீங்கள் ரீசனிங்குள்ளே தேடி பார்க்காதீங்க, இருக்காது. மேத்ஸில் இருக்கக்கூடிய டாபிக் தான் கேட்பாங்க. பிளட் ரிலேஷன், கேலண்டர், லெட்டர் சீரிஸ், சிலாகிசம், ரேங்கிங், டைரக்ஷன் டிஸ்டன்ஸ், மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன், சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இன்இக்வாலிட்டி, லெட்டர் அரேஞ்ச்மெண்ட், அட்ரஸ் மேட்சிங், ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன், அசம்ஷன், கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன், அசர்ஷன் அண்ட் ரீசன். அடுத்ததாக காஸ் அண்ட் எஃபெக்ட், வேர்டு ஃபார்மேஷன், டிசிஷன் மேக்கிங், ஃபிகர் கம்ப்ளீஷன், எம்படட் ஃபிகர், வென் டயக்ராம், கவுண்டிங் ஃபிகர், ஃபிகர் சீரீஸ், மிரர் இமேஜ், டைஸு, பேப்பர் கட்டிங் அண்ட் ஃபோல்டிங், பசில், டேட்டா சஃபிஷியன்சி, மாடுலர் அரித்மெட்டிக். அடுத்ததான் இன்புட் அண்ட் அவுட்புட். ஓகே, இந்த டாப்பிக்கும் நான் வந்து எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்கேன். இது ஸ்டார்டிங்கில் கேட்டாங்க, இப்போ கேட்கல. வெண்டார் புதுசாக வந்ததுக்கப்புறம் நியூ வெண்டார் கேட்ட டாபிக் தான். ஆனால் சிஜிஎல்ல இதுலேருந்து கொஸ்டின் கேட்கல. அதுக்காக நம்ம வந்து படிக்காமலே போகணும் அப்படிங்கிற மாதிரி இல்லை. ஒரு வீடியோ தான் ½ hour கிட்ட தான் இருக்கும், அப்படின்னால நீங்கள் வந்து இதை படிச்சுக்கோங்க. ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இது எல்லா டாப்பிக்குமே நீங்கள் வந்து பார்த்துருங்க. எல்லா டாப்பிக்குமே நம்ம கோர்ஸில் அவைலபிளாக இருக்குது. இதுக்கு ஈவன் புது வீடியோஸுமே நான் வந்து கொடுக்க போகிறேன். அதாவது கொஞ்சம் வித்தியாசமாக கேட்டிருப்பாங்கல்ல இந்த சிஜிஎல் எக்ஸாமில், அதெல்லாமே வந்து நான் புதுசாகவும் டீச் பண்ண போகிறேன். ஓகே, இந்த வீடியோஸ்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய ஆல் இன் ஒன் கோர்ஸில் டாபிக் வைஸ் வீடியோஸ் ஃபோல்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ரீசனிங் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் இருக்கும். அது உள்ள தான் இருக்குது. அது உள்ள வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கே கொடுத்துருக்கேன், டாப்பிக்கோட நேமோட வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கேன். எத்தனை வீடியோஸ் இருக்குது அப்படிங்க நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் கோர்ஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னால் ஆல் இன் ஒன் கோர்ஸ் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னாலே அதில் ஃப்ரீ டெமோ வீடியோஸ்னு ஒரு 47 வீடியோஸ் இருக்கும். அந்த வீடியோஸையும் வந்து பார்த்துருங்க. ஓகே, அதை பார்த்துட்டு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது, எங்களோட டீச்சிங் வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குதுன்னா மட்டும் ஜாயின் பண்ணுங்கள். இல்லைனா நீங்கள் ஜாயின் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, உங்களுக்கு புரியுது அப்படின்னா மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி என்னென்ன டாபிக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். ஓகே, இன்புட், அவுட்புட், மாடுலர் அரித்மெட்டிக், டிசிஷன் மேக்கிங் எல்லாமே இருக்குது. ஓகே, அட்ரஸ் மேட்சிங் எல்லா டாப்பிக்கும் இருக்குது. ஒரு சில டாபிக் எக்ஸ்ட்ராவாக இருக்கும், அதெல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டாம். இப்போ நான் சொன்ன அந்த லிஸ்ட்டில் இருக்கிறத மட்டும் பாருங்கள். ஸோ நம்ம கோர்ஸில் இன்னும் புது வீடியோஸும் கொடுப்பேன். புதுசாக அதில் டீச் பண்ணுறதுக்குலாம் எதுவுமே இல்லை. அந்த புது கொஷின்ஸ் கேட்டிருக்காங்கல்ல, அதை பற்றின ஒரு நாலேஜ் நம்மளுக்கு வேணும். ஸோ எக்ஸாமில் போகிறப்போ நம்ம படித்த டாப்பிக்லேயே வித்தியாசமாக கேட்டிருக்காங்க அப்படிங்கிறப்போ நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. அதனால் நான் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் வந்து ஃபெமிலைஸ் பண்ணுறதுக்காக அடுத்த சிஜிஎல் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னால் நான் வந்து எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து புதுசாக வந்து வீடியோஸும் கொடுத்தோம். ஓகே, இப்போ என்னென்ன அப்படிங்கிறத கொடுக்குறேன். அதாவது இது எல்லாமே இப்போ சிஜிஎல்ல கேட்டிருந்த இந்த வித்தியாசமான கொஷின்ஸ். இப்போ லெட்டர் அரேஞ்ச்மெண்ட் அப்படிங்கிறது இதுதான். ஓகே, இப்போ இந்த லெட்டர்ஸ் எல்லாம், இந்த வேர்டில் இருக்கக்கூடிய லெட்டர்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா அதை வச்சு எப்படி இருக்கும், இந்த வேர்டுக்கு, இந்த நம்பருக்கு, இந்த லெட்டருக்கு நடுவில், இந்த லெட்டருக்கு நடுவில் எத்தனை லெட்டர்ஸ் வரும் அப்படிங்கிற மாதிரி வித்தியாசமாக கேட்பாங்க. இதை நான் ஆல்ரெடி டீச் பண்ணியிருக்கேன். பட் இருந்தாலும் சிஜிஎல்ல கேட்டிருந்த கொஷின்ஸையும் நான் வந்து கொடுக்குறேன். ஓகே, அடுத்த அட்ரஸ் மேட்சிங், இதுவும் ஆல்ரெடி டீச் பண்ணியிருக்கேன். ஓகே, பட் இருந்தாலும் உங்களுக்கு வித்தியாசமாக ஏதாச்சும் இருக்குதா அப்படிங்கிறத ஒரு வாட்டி நான் செக் பண்ணிவிட்டு கண்டிப்பாக இதுக்குமே தனி வீடியோ கொடுக்குறேன். வேர்டு ஃபார்மேஷன், அதாவது ஒரு குறிப்பிட்ட வேர்டு கொடுத்துருவாங்க, அந்த வேர்டை வச்சு நீங்கள் வந்து புதுசாக ஒரு வேர்டு ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதில் ஒரு கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க. ஓகே, அந்த மாதிரி எத்தனை வேர்ட்ஸ் வந்து நீங்கள் புதுசாக ஃபார்ம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. ஓகே, ஸோ அடுத்து கோடிங், டீகோடிங்கில் புதுசாக கேட்டிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி வேறு எக்ஸாம்லையும் கேட்டிருப்பாங்க. பட் எஸ்எஸ்சியில் ரெகுலராக இந்த மாதிரி கேட்குறாங்க, கோடிங், டீகோடிங். ஓகே, வித்தியாசமாக கேட்டிருக்காங்க. அனலாகி, ஸோ அனலாகிலையுமே வந்து இப்படி கேட்டிருக்காங்க, சிம்பிள் வச்சு, லெட்டர் வச்சு, நம்பர் வச்சு மூணுமே மிக்ஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. ஈஸி தான், பட் என்னன்னு ஒரு வாட்டி நீங்கள் முன்னாலே தெரிஞ்சுக்கிட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, அடுத்து டிசிஷன் மேக்கிங், ஒரு சுச்சுவேஷன் சொல்லிட்டு அந்த சுச்சுவேஷனுக்கு நீங்கள் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின், இதுவும் நான் டீச் பண்ணியிருக்கேன். ஓகே, இதுவுமே அதே மாதிரி கொஸ்டின் தான். இதுவுமே வந்து டிசிஷன் மேக்கிங் தான். ஓகே, அடுத்து ஸ்டேட்மெண்ட் இன்ஃபரன்ஸ். ஓகே, ஸ்டேட்மெண்ட் இன்ஃபரன்ஸ். அடுத்து ப்ரிஃபிக்ஸ்ன்னு சொல்லி ஒன்று கேட்டிருக்காங்க. இது புதுசு, ஆனால் இது ரொம்ப சிம்பிள் தான். இது இங்கிலீஷ் கொஞ்சம் தெரிஞ்சிருந்தாலே இதை நீங்கள் வந்து அட்டன் பண்ணலாம். இது ரெகுலராக கேட்கல, எல்லா ஷிஃப்ட்லையும் கேட்கல, 1-2 கொஷின் வந்து இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகே, இன்இக்வாலிட்டி நம்ம டீச் பண்ணியிருக்கோம். ஓகே, அதுலேருந்தும் கொஷின்ஸ் அதிகமாக கேட்டிருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன். ஸோ உங்களுக்கு ஒரு டெமோக்காக காட்டுறேன், இதில் நான் எதுவுமே எக்ஸ்பிளைன் பண்ணலன்னு நினைக்காதீங்க, ஆல்ரெடி டீச் பண்ணிட்டேன்.
புது வீடியோஸும் கொடுக்குறேன். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ அடுத்து அதுவுமே நான் தமிழ்லையுமே டிரான்ஸ்லேஷனோட கொடுத்துருவேன். ஏன்னா வேறு இப்போ சிஹெச்எஸ்எலுக்கு படிக்கிறவங்களுக்கு அது தேவைப்படும் அப்படிங்கிறனால. அடுத்து ஸ்டேட்மெண்ட் அண்ட் அசம்ஷன், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் அண்ட் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அசர்ஷன் அண்ட் ரீசன். இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. காஸ் அண்ட் எஃபெக்ட், இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம கோர்ஸில் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஹவு டு ஜாயின் அவர் கோர்சஸ்ன்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ கொடுத்துருப்பேன். அந்த வீடியோ பாருங்கள். அந்த வீடியோ நான் என்ன சொல்கிறேனோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணுங்கள். கோர்ஸில் ஆல் இன் ஒன் கோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 3000க்கு அதிகமான வீடியோஸ் அவைலபிளாக இருக்குது. 1000க்கு அதிகமான ப்ராக்டிஸ் டெஸ்ட்டும் கொடுத்துருக்கோம். ஓகே, வீடியோ பிடிஎஃப் ரெண்டுமே இருக்கும். 2000க்கு அதிகமான செலெக்ஷன் கொடுத்துருக்கோம். ஏன்னா இது வரைக்கும் 1500 சொல்லிக்கிட்டு இருந்தால் இப்போ 2000 சொல்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க. கண்டிப்பாக இன்றைக்கி தான் வந்து அந்த அப்டேட் வந்து வந்துச்சு. ஓகே, நேற்று வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ஜிடிக்கான ரிசல்ட் வந்துச்சு. அதில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் 600 பேருக்கு மேலே செலெக்ஷன் ஆகிருக்காங்க. ஓகே, ஸோ அதனால அந்த 1500 அப்படிங்கிறது 2000க்கு மேலே அப்படிங்கிற மாதிரி வந்துருக்கு. இது இன்னும் நாங்கள் கன்ஃபார்மாக வந்து இவ்வளோ அப்படிங்கிறத வந்து கவுண்ட் பண்ணலை. நம்ம ஒரு டேட்டா வச்சுருந்தோம். சர்வே கண்டக்ட் பண்ணப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட டேட்டா வச்சுருந்தோம். அதை வச்சு அப்ராக்சிமேட்டாக அந்த கட் ஆஃப் மார்க்குக்கு மேலே எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறத வச்சு பார்த்தது. ஸோ எக்ஸாக்டாக எவ்வளோ அப்படிங்கிறக்கூடிய அந்த கன்ஃபர்மேஷன் வந்து கூடிய சீக்கிரமாக நான் வந்து கொடுக்குறேன். ஓகே, ஸோ எல்லா கிளாஸுமே நம்ம தமிழில் தான் டீச் பண்ணியிருப்போம். தமிழ், இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லையுமே வந்து பிபிடி இருக்கும். ஓகே, உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் எந்த ஸ்டாண்டர்டில் படிச்சிருந்தாலும் உங்களுக்கு வந்து புரியும். அடுத்த எல்லா கிளாஸுமே பேசிக்கில் இருந்தால் டீச் பண்ணியிருப்போம். நீங்கள் வந்து ஒரு பிகினர், இது வரைக்கும் எந்த எக்ஸாமும் எழுதுனதில்லை அப்படின்னாலுமே வந்து கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். அந்தளவுக்கு வந்து பேசிக்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் டீச் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் இந்த ஒரு கோர்ஸில் உங்களுக்கு 35க்கு அதிகமான எக்ஸாமுக்கான சிலபஸ் அவைலபிளாக இருக்கும். இதில் எஸ்எஸ்சியில் வரக்கூடிய சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ், கான்ஸ்டபிள், ஜேஇ, சப் இன்ஸ்பெக்டர், ஸ்டெனோகிராஃபர் எல்லாமே வந்துடும். செலெக்ஷன் போஸ்ட் எல்லாமே வந்துடும். ரயில்வேல வரக்கூடிய என்டிபிசி, குரூப் டி, ஏஎல்பி, டெக்னீஷியன், ஆர்பிஎஃப் எல்லாமே வந்துடும். சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸஸில் வரக்கூடிய ட்ரேட்ஸ்மேன், ஹெட் கான்ஸ்டபிள், அடுத்ததாக வந்து கோஸ்ட் கார்டு, அக்னிவீர், ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ், இந்த மாதிரி 35க்கு அதிகமான எக்ஸாமுக்கான சிலபஸ் இந்த ஒரே கோர்ஸில் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸுக்கான ஃபீஸ் 1499. ஒன் டைம் பே பண்ணிங்க அப்படின்னா 3 வருஷம் வேலிடிட்டி உண்டு. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். முடிஞ்சளவு இந்த வீடியோவை எல்லாரோடையுமே ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஏன்னா இந்த மாதிரி அனாலிசிஸ் வந்து நம்ம அடுத்தடுத்து பண்ண போகிறோம். நீங்கள் எந்த அளவுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்தா நாங்கள் வந்து இதை பண்ண முடியும். ஏன்னா இதில் மினிமம் 1 நாள் 2 நாள் இதுக்கு தேவைப்படும். மொத்தமாக இதுக்கு முன்னால் எப்படி கேட்டிருந்தாங்க, இப்போ எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு அனலைஸ் பண்ணி சொல்கிறதுக்கு. ஓகே, பட் நீங்கள் நிறைய பேர் அதில் இன்ட்ரெஸ்டாகவே இல்லை, ஆல்ரெடி படித்ததான் நான் படிக்க போகிறேன், அப்படியே நான் வந்து எக்ஸாம் எழுத போகிறேன் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா நாங்கள் எங்களோட டைமை கொடுத்து அதை பண்ணுறதுல எந்த யூஸுமே இல்லை. நான் அனலைஸ் பண்ணிவிட்டு கோர்ஸில் அப்டேட் பண்ணிக்குவேன், வீடியோ கொடுக்காம கூட இருந்துக்குவேன். ஓகே, அதனால் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். முடிஞ்சளவு இதை நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.